வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்த்தோம். இந்த வீடியோல ஆர்டர் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் கம்பைன் பண்ணி எப்படி லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம் நம்மளோட வெப்சைட்லன்றத பார்ப்போம். நான் லாஸ்ட் வீடியோல எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணனோ அந்த இடத்துல இருந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். ஸோ முதல்ல நான் பிரேக் லைன் கொடுத்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் முதல்ல ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்றேன். அதுக்கு h1 ஓப்பனிங் டேக் h1 க்ளோசிங் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்குள்ள நான் ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன், மை ப்ரோக்ராமிங் லைன்னு. கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண இந்த HTML ஃபைல் டெஸ்க்டாப்ல நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டெஸ்க்டாப்ல list.htmlனு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது அது ரெஃப்ரெஷ் ஆகவே வந்திருக்கும். இது ஆர்டர் லிஸ்ட் பற்றி பார்த்தோம். இது அன்ஆர்டர் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்த்தோம். இப்போ நான் பிரேக் கொடுத்ததுனால எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு எனக்கு அந்த ஹெட்டிங் டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் இப்போ இந்த பிரேக்கை எரேஸ் பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பேஸ் நமக்கு இப்போ ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஹெட்டிங் டேக் கீழே நான் ஒரு ஆர்டர் லிஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கு ஆர்டர் ஓப்பனிங் டேக் ஆர்டர் லிஸ்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள நான் லிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ லிஸ்ட் ஓப்பனிங் டேக் லிஸ்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் HTML கொடுக்குறேன். இதை காப்பி பண்ணி 4 டைம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம HTML கொடுத்துருக்கோம். அடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து C++ கொடுத்துக்கலாம். அடுத்து ஆண்ட்ராய்ட் கோர்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து ஜாவா கோர்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ ஃபைலை சேவ் பண்ணலாம். நம்ம HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்ம என்னென்ன லிஸ்ட்லாம் கொடுத்தோமோ அதெல்லாம் ஆர்டர் லிஸ்ட்ல நமக்கு டிஸ்பிளே ஆகுது. டிஃபால்ட்டா நம்பர்ஸ்ன்றதுனால நமக்கு நம்பர்ஸ்ல டிஸ்பிளே ஆகுது. இதுவே நம்ம டைப் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்பபெட் A ஆர்டர்ல எனக்கு தேவை. ஸோ அதனால நான் ஏன் கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எல்லாமே ABCDன்ற ஆர்டரில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதுலேயே நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்ப்போம். நான் இந்த HTML அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இதுக்கு கீழே நான் அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால அன்ஆர்டர் லிஸ்ட் ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் முதல்ல நம்ம கொடுத்துக்கலாம். நான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இதுக்கு தான் பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். அந்த பாயிண்ட்ஸ் அன்ஆர்டர் லிஸ்ட்ல நான் கொடுக்க போறேன். ஸோ ஆர்டர் லிஸ்டா இருந்தாலும் சரி அன்ஆர்டர் லிஸ்டா இருந்தாலும் சரி அதுக்குள்ள கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டை நம்ம லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அப்பதான் நமக்கு அது ஒரு நியூ லைன்ல கிரியேட் ஆகும். அது ஒரு லிஸ்டாவும் நம்ம வெப்சைட்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால லிஸ்ட் ஓப்பனிங் டேக் லிஸ்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். இந்த ஜாவாஸ்கிரிப்டை ராகேஷ் ராதான்றவங்க லேர்ன் பண்றாங்க. ஸோ அதனால நான் ராகேஷ் ராதான்ற நேமை கொடுத்துக்கிறேன். இதை காப்பி பண்ணி நம்ம இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணி நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து அப்புறமா நம்ம அன்னோட லிஸ்ட் கொடுத்துருக்கோம். 2 நேம் கொடுத்துருக்கோம், ராகேஷ் ராதான்னு. ஸோ அது வந்து ரெண்டுமே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டை கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம கலரிங் கூட சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த ஆர்டர் லிஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு இந்த மாதிரி சர்க்கிளில் தான் டிஸ்பிளே ஆகும். இதுவே நமக்கு வேற ஒரு டைப்பில் தேவை அப்படின்னா நம்ம டைப்ன்ற ஆட்ரிபியூட்டை இந்த ஆர்டர் லிஸ்டோட ஓப்பனிங் டேக்ல கொடுத்துக்கணும். எனக்கு வந்து ஸ்கொயர் தேவை. ஸோ நான் ஸ்கொயர்ன்ற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த அன்னோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்டர் ஷேப் வந்து எனக்கு ஸ்கொயரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எதில் தேவையோ நம்ம அந்த லிஸ்டோட ஆர்டரோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஆர்டர் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி அன்ஆர்டர் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி இந்த டைப்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம கலரிங் கொடுக்கலாம். கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து நான் கிளாஸ் கொடுக்குறேன். ஆல்ரெடி OL அப்படின்ற நேம் கொடுத்துருக்கோம். ஸோ வேற ஏதாச்சும் ஒரு நேம் வந்து இங்கே நம்ம கொடுக்கலாம். லிஸ்ட் 1 நான் கொடுத்துக்கிறேன். அதே ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் நான் கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நேம் வந்து லிஸ்ட் 2 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் சரி அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் சரி ஸ்டைல் வந்து நான் ஹெட்டிங் டேக்ல கொடுக்க போகிறேன். இதில் ஸ்டைல்ன்ற ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்குள்ள நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். நான் கொடுத்துருக்கக்கூடிய கிளாஸோட நேம் வந்து லிஸ்ட் 1. ஸோ நான் கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறதுனால டாட் சிம்பிள் முதல்ல கொடுக்குறேன். கொடுத்துட்டு லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ள நான் ஸ்டைலை அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து முதல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். கலர் வந்து நான் ரெட்னு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு எல்லோ கலரில் டிஸ்பிளே ஆயிருக்கு. டெக்ஸ்டோட கலர்லாம் ரெட் கலரில் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஆனால் நான் ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து தனியாக கிளாஸ் மட்டும் கொடுத்துருக்கனே தவிர அந்த கிளாஸ்க்கு என்ன ஸ்டைலுன்றதை அப்ளை பண்ணல. மொத்தமாக ஆர்டர் லிஸ்ட்டுன்றதுனால ரெட் கலரே எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போது நான் இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா நான் கிளாஸில் வந்து ஆல்ரெடி லிஸ்ட் 2ன்ற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அதை நம்மளோட ஹெட்டிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ல ஸ்டைல் டேக்குள்ள நான் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த லிஸ்ட் 1 எடுத்துட்டு லிஸ்ட் 2ன்னு கொடுத்துக்கலாம். கலர் வந்து ஒயிட்னு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ கரெக்டாக அந்த அன்ஆர்டர் லிஸ்ட் மட்டும்தான் நான் வந்து இப்போ ஸ்டைல் அப்ளை பண்ணேன். இது ரெண்டும் மட்டும்தான் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு பிங்க்லையும் அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து எனக்கு ஒயிட்லையும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து ஒரே லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் கலரிங்ஸ் பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த லிஸ்ட் டேக் வந்து நம்ம வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ணது மூலயமா நம்ம வெப்சைட் வந்து இன்னும் ரொம்ப லுக்காக வந்து கிரியேட் ஆகும். இப்போ நம்ம ஆர்டர் லிஸ்ட்குள்ளே தான் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஆனால் இந்த ஆர்டர் லிஸ்ட்குள்ளேயே ஆர்டர் லிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்ப்போம். இந்த C++ கோர்ஸ் இருக்குல்ல, இதுக்கு கீழே நான் வந்து ஆர்டர் லிஸ்ட் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள நான் லிஸ்ட் ஓப்பனிங் டேக் லிஸ்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். இந்த C++ கோர்ஸை ராகேஷ் அண்ட் ரம்யான்றவங்க லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க நேமை நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். நான் இதை காப்பி பண்ணி அகைன் பேஸ்ட் பண்ணுறேன். நேமை சேஞ்ச் பண்ணுறேன். கொடுத்துட்டு இப்போ ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த C++ கோர்ஸ்க்குள்ள ஆர்டர் லிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு, ராகேஷ் அண்ட் ரம்யான்னு. இதுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதை கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுன்றது கிடையாது. நம்ம நார்மலாக
இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளேயே வந்து பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர் இந்த மாதிரி நம்ம ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு மட்டும் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். எனக்கு கலர் வந்து ப்ளூ வேணும், அந்த டெக்ஸ்டோட கலரு. பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் வேணும். ஸோ நான் ஒயிட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த C++ கோர்ஸ் கீழே நான் ஒரு ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், ராகேஷ் அண்ட் ரம்யான்னு. இந்த ரெண்டுத்துக்கும் மட்டும் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாகவும் டெக்ஸ்டோட கலர் வந்து ப்ளூவாகவும் வேணும்னு ஸ்டைல் அப்ளை பண்ணியிருந்தேன். அது எனக்கு என்னோட வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகுது. இது இல்லாமல் இதில் நம்ம இமேஜஸ் கூட ஆட் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். இந்த ஆண்ட்ராய்ட் கோர்ஸ் இருக்குல்ல, இதுக்கு கீழே நான் ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ஓப்பனிங் டேக், லிஸ்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள நான் ஒரு இமேஜ் கொடுக்க போகிறேன், அதனால இமேஜ் டேக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ எனக்கு தேவையான இமேஜை நான் கொடுக்க சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் கொடுக்கக்கூடிய இமேஜை வந்து என்னோட டெஸ்க்டாப்பில் ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம டெஸ்க்டாப் போகலாம். இமேஜஸ் ஃபார் HTML டுட்டோரியல்னு இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் எனக்கு இந்த mickey1.jpgன்ற இமேஜ் தேவை. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நான் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நான் செக்யூரிட்டி கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த இமேஜ் எந்த இடத்துல இருக்குன்ற ஃபுல் அட்ரஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நம்மளோட HTML டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்ல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. இது வந்து இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. எனக்கு வந்து சின்ன சைஸில் டிஸ்பிளே ஆனால் போதும் இந்த இமேஜ். ஸோ அதுக்கு இந்த இமேஜ் டேக்ல போய் நான் வித் அண்ட் ஹைட் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். வித் வந்து 180 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து 120 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன சைஸுக்கு வந்து அந்த இமேஜ் கொடுத்தோமோ அந்த சைஸ்க்கு இந்த இமேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் நம்மளோட வெப்சைட்டில். இதில் நம்ம லிங்க்ஸும் வந்து கொடுத்துக்கலாம். ஆங்கர் ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து நம்ம கொடுத்துப்போம். இந்த ஜாவா கோர்ஸ்க்கு லிங்க் கொடுக்க hrefன்ற ஆட்ரிபியூட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்க அந்த இமேஜ் ஃபோல்டரே நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் இந்த chota4.jpgன்ற இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். அதில் செக்யூரிட்டி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜோட கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். hrefன்ற இடத்துல இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த ஜாவா கோர்ஸ் வந்து ஒரு லிங்க்கில் டிஸ்பிளே ஆகுது. எனக்கு வந்து இது வேற ஒரு பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து இது அதே பேஜில் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. வேற ஒரு பேஜ்னா அதுக்கு நம்ம டார்கெட்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். அதில் _blank அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போது நான் இந்த ஜாவா கோர்ஸை கிளிக் பண்ணுறேன். நமக்கு வேற ஒரு பேஜில் டிஸ்பிளே ஆகுது. நம்ம கரண்ட் பேஜும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அந்த பேஜும் ஓப்பன் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஆர்டர் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டை கம்பைன் பண்ணி லிஸ்ட் வந்து எப்படி நம்ம வெப்சைட்டில் கிரியேட் பண்ணலான்றதை பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணும்போது இதில் நிறைய ஸ்டைல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம், இமேஜஸ் கொடுக்கலாம், லிங்க்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்ம வெப்பேஜ் வந்து இன்னும் பார்க்க ரொம்ப லுக்காக அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம நார்மலாக ஆர்டர் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறத கூடிய ஸ்டைல்ஸு அதில் என்னென்ன மாதிரியான ஆட்ரிபியூட்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆர்டர் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் கம்பைன் பண்ணியும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்.
ஸோ இந்த மாதிரி ஆர்டர் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம வெப்சைட் வந்து இன்னும் பார்க்க ரொம்ப லுக்காக அட்ராக்டிவாக இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.